ஏன் இந்த கொடுமை கேட்குறீங்க? கண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலி. ஓகேங்களா? என்ன ரீசன் பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணால் ட்ரைனஸ் வருமா. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 கண்லேயுமே எனக்கு வந்து C3R ப்ளஸ் கேர் வந்து பண்ணியிருக்கு. அதாவது ரிங்கு மாதிரி கண்ணில் வச்சுருக்காங்க. ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன், மேலே போய் பாருங்கள். என் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, VKRPS. ஓகேங்களா? ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக பேசுகிறீங்கன்னா, இப்போ தான் வந்து கார் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி குளிச்சுட்டேன். டைம் வர 12:30 ஆகுது. ஓகேங்களா? 1:00 நான் அங்கே இருக்கணும். வீடு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அந்த வழி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சமையல் ரூம் இருந்துச்சு. ஓகேங்களா? இருங்க, பேக் கேமரா காட்டுறோம். என்ன ஃபோட்டோ எடுக்குது, பேக் கேமரா மாற மாட்டேங்குது. தெரியல, பேக் கேமரா மாற மாட்டேங்குதுங்க திடீர்னு. இருங்க, வீடு ஓகேங்களா ஆல்ட்ரேஷன் பண்ணி எந்த அளவுக்கு ஆகிருக்கு பாருங்கள். பழைய வீடு வந்து டைல்ஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா? பாத்ரூம்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி டைல்ஸ்லாம் வச்சாச்சு. ஓகேங்களா? இங்கே ஒரு பாத்ரூம் வைக்கிறோம், நாங்கள் வேணான்ட்டேன் நான். ஓகேங்களா? அது ரூம், இது மட்டும் ரூமு. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹால். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து வெறும் கிரவுண்டாக இருந்தது, பெரிய ஹால். ஓகேங்களா? இது வந்து கிச்சன். எப்படி இருக்குது பாருங்கள் கிச்சன். ஓகே, தெரியுதுங்களா? இதுதான் நம்ம வீட்டு கிச்சன். டிசைனாக இருக்குங்களா? சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம வீட்டு கிச்சனு. இது வந்து கிரைனட் போட்டிருக்காங்க. பழைய வந்து சிங்க் அப்படியே வந்து கிரைனட்டாக போட்டாச்சு. ஓகே, இது வந்து புதுசாக மாற்றிருக்கோம். ஓகேங்களா? அந்த சிங்க்கு தொட்டி. இங்கே வந்து படிக்கட்டு சும்மா இருக்கக்கூடாதுன்னு வாஷிங் மிஷின்லாம் தூக்கி போட்டாச்சு. இந்த இடம் கொஞ்சம் காலியாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து சாமி ரூமு, மேலே வந்து ஒரு பர்னை. ஓகேங்களா? இது வந்து ரூமு, இது கிச்சனு, இது ஹாலு. ஓகேங்களா? இது மட்டும்தான். இது வந்து தண்ணி தொட்டி. இது வந்து நம்ம வீட்டு மெயின் என்ட்ரன்ஸு. வந்தால் ஜன்னல், அது பாத்ரூம் ஆக்கிட்டோம். அது பழைய பாத்ரூம் அப்படியே. இது படி. ஓகேங்களா? இது வந்து கிரில் போட்டு சூப்பராக சேஃப்டியாக பண்ணியாச்சு. மாடி காட்டுறோம் பாருங்கள். ஏன்னா பழைய வீடு வந்து ஆல்ட்ரேஷன் அப்போ வந்து கொஞ்சம் வசதி இல்லைங்க. அப்பா வந்து கட்டினதுக்கு இது வந்து கேட் போட்டு சூப்பராக புது டேங்க்கு, தண்ணி டேங்க்கு. இது வந்து போர் எடுக்கிறதுக்கோசம். ஓகேங்களா? எப்படி இருக்குது ஆல்ட்ரேஷன்? பக்காவாக இருக்குங்களா? இதான் நம்ம வீடு பார்த்துக்குங்க. இங்கே பெரிய மலை இருக்குது பாருங்கள். நான் சின்ன வயசில் அடிக்கடிக்கு அந்த மலைக்கு ஏறுவேன். ஆனால் இப்போ ஏறுறதில்ல. ஏன்னா அந்த கோயிலில் ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க இறந்துட்டாங்க. அதுலேருந்து யாரும் அங்கே போகிறதில்ல. அது பேர் தான் பகவதி அம்மன் மலை. தெரிதுங்களா இல்லைன்னு தெரில உங்களுக்கு. இது வந்து விநாயகர். தெரிதுங்களா விநாயகர்? இப்போ தான் ட்ரெஸ் எல்லாம் துவச்சி போட்டு குளிச்சுட்டு வண்டி கழுவிட்டு வேகமாக ரெடி ஆகிட்ருக்கேன். அதான் டைல்ஸ் பேலன்ஸ் மீந்துச்சு. இது வந்து கட்டிலெல்லாம் கைட்டி வச்சுட்டுக்கிறாங்க எங்கள் அப்பா. அவர் தான் கட்டினது. இதெல்லாம் நான் ஒரு ரூபா கூட கொடுக்கல. எவ்வளோ பெருமையாக இருக்குல்ல. ஏன்னா நான் ரொம்ப கடனில் மாட்டின்றதுனால ஒன்றும் முடியல. டைம் ஆயிடுச்சுங்க. ஓகே, என்ன பண்ணுறான்னா கை கால் மூஞ்சி கழுவிட்டு ரெடியாக என்ன வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஓகேங்களா? எதுக்குன்னா நம்ம கான்டாக்ட் லென்ஸ் போடுறோம். ஓகேங்களா? அதை உங்களுக்கு காட்டணும். புதுசாக கான்டாக்ட் லென்ஸ் வாங்கியிருக்கேன். ஃபுல்லாக கை க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு இது வேறு பெரிய தொந்தரவாக இருக்குங்க. கான்டாக்ட் லென்ஸு போடுறது பெரிய கஷ்டமாக இருக்குது. என்ன கான்டாக்ட் லென்ஸ் வாங்கிருக்கோன்னா சாஃப்ட் கான்டாக்ட் லென்ஸ். 3 கான்டாக்ட் லென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஹார்ட் கான்டாக்ட் லென்ஸு, ஷார்ட் கான்டாக்ட் லென்ஸு, அப்புறம் இன்னும் வந்து ஸ்பெஷல் கான்டாக்ட் லென்ஸ். மொத்தம் 3 கான்டாக்ட் லென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ரீசார்ஜ் ரேட் ஒரு நாள் வண்டி கழிக்கணுமா? சரி, மூடி கழிட்டு கான்டாக்ட் லென்ஸ் போட்டால் அது சுத்தமாக இருந்தால் கையை வந்து கான்டாக்ட் லென்ஸ் போட முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ
மூஞ்சி வந்து கழுவணுமான்லாம் அப்படிலாம் இல்லை. கை வந்து க்ளீனாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஒரு நல்ல சுத்தமான டவல் ஒன்று வச்சுக்கணும், ஓகேங்களா. ஏன்னா கான்டாக்ட் லென்ஸ் வந்து கீழே வந்துடும். ரொம்ப 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 எப்படி சொல்கிறது, ரிஸ்கியான வேலைங்க அந்த கான்டாக்ட் லென்ஸ் மாட்டுறது. ஒரு பக்கம் வீடியோ எடுத்துக்கினே அந்த கான்டாக்ட் லென்ஸ் போடுறதுக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கண் வந்து ட்ரைனேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்கோசம் இந்த ஃபேன் வர சவுண்ட் வருதுங்க, அதை ஆஃப் பண்ணுறோம். இந்த கண் ட்ரைனஸ் ஆகக்கூடாதுன்றதுக்கோசம் 6 வேளை மருந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வலி மருந்து, ஓகேங்களா. உள்ளே வந்து வலிக்கக்கூடாதுன்றதுக்கோசம் இது வலிக்கு மருந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கொடுத்துருக்காங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு டைமு தூங்கும்போது, ஓகேங்களா. இது போட்டோடனே தூக்கம் வருது ஆட்டோமேட்டிக்காக. காலையில் ஒரு டைம் போடணும், ஓகேங்களா. இது 1 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க, இது 1 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து 600 சில்ட்ரனா வருது, 500 463 வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 500 சம்திங் வருது, 2000 காலிங்க. இந்த கான்டாக்ட் லென்ஸ் வந்து இருங்க காட்டுறேன். இது வரைக்கும் பார்த்திங்களா, இந்த காய் தான். இது ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு, ஓகேங்களா. நல்லா தெரிஞ்சுங்க, ப்ளூ வந்து லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு, ஓகேங்களா. இது வந்து இந்த லோஷன் கண்டிப்பாக இருக்கணும், கான்டாக்ட் லென்ஸ் இருந்தால் இந்த லோஷன் இருக்கணும், ஓகேங்களா. இதோட ரேட்டு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் 105 ரூபா தான் போட்டிருக்கு. ரொம்ப சீப்பாக இருக்குமோ, பரவாயில்ல. 105, ஓகேங்களா. இருங்க கான்டாக்ட் லென்ஸ் மெயின் டப்பா காட்டணும்ல. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு கான்டாக்ட் லென்ஸ், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மாதம் தான் அந்த ப்ளூ டப்பா, ஓகேங்களா. 1 மந்த்துக்கு வந்து இது கான்டாக்ட் லென்ஸ், ஓகேங்களா. செகண்ட் மந்த்துக்கு வந்து அதாவது 1 மாதம் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே இதை வந்து யூஸே பண்ணக்கூடாது, ஓகேங்களா. 1 மாதம் தான் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணக்கூடாது, தூக்கி குப்பையில் போட்டணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி வந்து ஆர்டர் போட்டு அது வர வரலாம் வெயிட் பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், 1 மாதம் லாஸ்ட் 1 இருக்குது பாருங்கள், அப்போவே ஆர்டர் போட்டால் தான் 1 மாதத்தில் உங்களுக்கு அங்கே ஆர்டர் கிடைக்கும், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் கான்டாக்ட் லென்ஸ் ரொம்ப 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 கஷ்டமான விஷயமா இருக்குது, கையில் எடுத்து மாட்டுறது, ஓகேங்களா. மூச்சு ரொம்ப வாங்குங்க, வயசாகி போச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறது, இது வந்து பார்த்திங்கன்னா என்னது, அது என்னவோ ரேட்டு மட்டும் பார்த்திங்கன்னா 3350 ரூபா வாங்கினேன் என்கிட்ட. அந்த பில்லு கூட இருக்குது, ஓகேங்களா. அந்த பில்லு கூட காட்டணுன்னு காட்டுறேன். இதுதான் அந்த கான்டாக்ட் லென்ஸோட டப்பா. இருங்க, அந்த டப்பா இப்படி தான் இருந்துச்சு உள்ள கான்டாக்ட் லென்ஸு. ஏன் இது ஜெல்லு, சாரி மாற்றி சொல்லிட்டேங்க, இது ஜெல்லு. இதுதான் கான்டாக்ட் லென்ஸு, ஓகேங்களா. உள்ளே வந்து ஜெல்லில் தான் இருக்கும் எப்போவுமே. இது ஜெல்லை விட்டு நீங்கள் ஒன்ஸ் பிரிச்சிட்டிங்க அவ்வளோதான், வேஸ்ட்டு. 1 மந்த் யூஸ் பண்ணிட்டு குப்பையில் போடணும். இப்போ நம்ம வந்து கான்டாக்ட் லென்ஸ் எப்படி போட போகிறோன்றதை காட்ட போகிறோம், வாங்க போகலாம். வெளியில் போயிடலாம், ஏன்னா உங்களுக்கு இருட்டாக இருக்கும். இங்கே வச்சுட்டு வரேன். கூட வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி வச்சுங்க, ஓகேங்களா. ஏன்னா கண்ணாடி இல்லாமல் ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ தெரியுதான்னு தெரில. ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் எடுத்துப்போம், ஓகேங்களா. இது வந்து லெஃப்ட்டு, ஓகேங்களா. லெஃப்ட்டை இது ரிமூவ் பண்ணிட்டு கான்டாக்ட் லென்ஸ் காட்டுறோம். இதுதான் கான்டாக்ட் லென்ஸ், தெரியுதா. இதுதான் கான்டாக்ட் லென்ஸ், ஓகேங்களா. அந்த மாதிரி ஜெல்லு இருந்துக்கிட்டே இருக்கணும். இதில் ஒரு கஷ்டம் இருக்குன்னு அதை சொல்கிறேன், இருங்க. இந்த மாதிரி ஜெல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கான்டாக்ட் லென்ஸை இந்த மாதிரி சுத்தமாக துடைச்சிட்டு கையாக அனாஷ் பண்ணிட்டு, இது வந்து ஒட்டி இருக்கிறதே தெரில, எப்படி இருக்கு பாருங்க, ஓகேங்களா. இதுதான் கான்டாக்ட் லென்ஸு, இது ஒட்டி இருக்கிறதே தெரியுதுங்களா. இதை எடுத்து இப்படி போட்டேன்னா இப்போ தெரியுதா, ஓகே. இதனால் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஜெல்லை ஊற்றணும். இதை ஊற்றிட்டேன்னா ஊற்றிட்டு இப்படின்னு தேய்க்கணும். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது எந்த பக்கம் நம்ம இருக்கிறதுனே தெரிலங்க, மாறி ஈறி போச்சுன்னா. இதில் பாருங்கள், இப்படி ஓட்டுனா வந்து கான்டாக்ட் லென்ஸு ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இதுவே இப்படி திருப்பி ஓட்டிட்டோன்னா இதில் 2 பக்கம் இருக்குது, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் மாதிரி. இப்போ 2 பக்கம் இதில் இப்படி ஓட்டினோன்னா ஒட்டாது, ஓகேங்களா. தெரியுதுங்களா, இப்படி ஓட்டினா ஒட்டாது. ஆனால் அதுவே இப்படி ஓட்டினோன்னா ஒட்டுக்கும். ஏன்னா கண்ணில் வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ். அது மேலே ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம், போட்டோம்னா கண்ணு தெரியாது, பெருமையும் பயமாகுது. இது இப்படி எடுத்து, ஐயோ எவ்வளோ சாப்பிட்டு தெரியுமா, அவ்வளோ சாப்பிட்டு.
ஃபஸ்ட் டைம் மாட்டும்போது நானே ரொம்ப பார்த்துட்டேன் பட்டேன். அப்படியே எடுத்து ஐயோ விட்டுச்சுங்க. தெரியுதுங்களா? உட்காந்து நிறுத்த கண்ணுக்குள்ளே உட்காந்துச்சு. கண்ணு ரெட்டிஷ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஐயோ ரொம்ப கஷ்டமாப்பா. ஃபஸ்ட் டைம்லேயே வச்சுட்டுக்கிறேன், மாட்டிட்டேன். ஓகே, செகண்ட் லென்ஸ் எடுப்போம். கண்ணு கொஞ்சம் பிளட்டு வச்சு வாட்டர் வெளில வருது. இது இப்போ கையில் விட்டிங்க தெரிய மாட்டேங்குது. திரும்பி இதே மாதிரி ஜெல்லை விட்டு ஒரு மாதிரி தேய்ச்சி இது எப்படி ஒட்டுதுன்னு பார்க்கணும். ஓகே, இது ரெண்டும் ஒட்டுதுங்களா? ஒட்டிச்சு. ஓகே, இதுதான் நம்ம இதுதான் ரைட் கான்டாக்ட் லென்ஸு. ஏன்னா அது ஒட்டாமல் போயிடுச்சுன்னா எப்படி சொல்கிறது, ஷேப் மாறிடும். எப்படி சொல்கிறது, கண்ணில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பார்வை வந்து மங்கலாக தெரியும். அதே மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து இப்படி கையில் நிற்க வச்சு இப்படி ரெண்டுத்தையும் கண்ணை உருக்கி அப்படியே எத்தனை போய் கண்ணில் டச்சு. ஆஹா, சட்டாயிக்குது. சோதனை மேல் சோதனை. ஆட்டாங்க. வந்துச்சுங்க. இதுதான் பெரிய தலைவலிங்க. ஜெல்லு விட்டுக்கணும் இருக்கணும். ஜெல்லு வேறு காலியாகிடும் பொழுது கொடுத்தே ஒரு மாதம் யூஸ் பண்ணலாம். நான் ஒழுங்காக 2 நாள் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு போட்ட 2 நாளில் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாளில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஐயோ ஓகே வந்துச்சுங்க. சொல்லி வந்துச்சுங்க. மண்ணில் வந்துச்சுங்க. மண்ணில் வந்துச்சு. என்ன பண்ணோம், இப்படி கேஷ் பண்ணிக்கலாம். மண்ணில் வந்துச்சு ஜெல்லு. இதுதான் பெரிய தலைவலி. அதுக்கு தான் ஒரு டவல் கேள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் வேறு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாப்பா. உள்ளே வந்துச்சு மறுபடியும். ரொம்ப சத்தாகிடுங்க. லெஃப்ட் ஐ போன மாதிரி ரைட் ஐ போக மாட்டேது. இப்படி எடுத்து பக்காவாக இப்படி ஓப்பன் பண்ணிட்டு ஆட்டாங்க. என்ன இந்த கான்டாக்ட் லென்ஸ் ரொம்ப சொல்லிக்கிறேங்க. கண்ணில் போக மாட்டேங்க. டைம் வர ஆயிடுச்சுங்க. பதட்டத்துலேயே ஒன்றும் விட்டுரும் போடுது. ஆட்டங்க. ரொம்ப சத்தாயிடுங்க சார். எவ்வளோ பாடாப்பட்டுச்சு. இதில் ஜெல்லு இருந்துன்னே இருக்கணுங்க. ஜெல்லு இருந்தால் தான் வந்து இதில் ஒட்டுது. இதெல்லாம் வந்து பழக்கம் இல்லைல்ல, அதனால் எப்படிலாம் கண் நம்ம திறந்து விட்டு வச்சுக்கணும் வருமா. அப்பாடா உட்கார வச்சுட்டாங்க. பெரிய சாதனை, கின்னஸ் சாதனை படிச்சுட்டாங்க. தெரிஞ்சுங்களா? லென்ஸ் உட்காந்துக்கிட்டு கண் ஒரு நிமிஷம் எரியும். ஒரு மாதிரி இரிட்டேஷனாக தான் இருக்குது. இது என்ன பண்ணுங்கள், இதை தூக்கி ஊற்றிடணும். ஏன்னா இது வேஸ்ட்டு, அவ்வளோதான். சோடி முடிஞ்சிச்சு. இதோட நீங்கள் நைட்டு வந்து இதை வாஷ் பண்ணிவிட்டு, இல்லைனா இதில் மருந்து போட்டு தான் இந்த கான்டாக்ட் லென்ஸை எடுத்து போகணும். ஓகேங்களா? இதுவும் ரைட்டு லெஃப்ட்டு கரெக்டாக பார்த்து போடுங்க. அதாவது மாறிச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படும். ஓகேங்களா? மூடி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் இதில் கைட்டி வைக்கும்போது ரைட் லெஃப்ட்டு பார்த்து வைக்கணும். ஓகேங்களா? கண்ணை லைட்டாக எப்படி சொல்கிறது, தண்ணி வருது பாருங்கள். அப்படியே சும்மா வாடையாக ஜாடையாக வருதுன்ற மாதிரி. டைம் ஆயிடுச்சு. 1 o'clock ஆயிடுச்சு. குடுன்னு ஓடணும் வேறு. அப்படியே இருங்க. தெரியலான்னு தெரில. ஓகே,
இந்த டப்பா வந்து எடுத்துங்க. டப்பா இது மெயினாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு சோப்பு இல்லைன்னா எப்படி சொல்கிறது, இந்த ஹேண்ட் வாஷ் மாதிரி சோப் ஆயில் அந்த மாதிரி. ஓகேங்களா. கண்ணை வந்து கான்டாக்ட் லென்ஸ் போட்டோம்னா தேய்க்கக்கூடாது. ஓகேங்களா. இது அப்படி தான் மூக்கு சளி எல்லாம் வரும். வந்து தண்ணி வந்தால் எல்லாமே வரும். ஏன்னா கம்பல்சரி ஒரு கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே வரும். ஆனால் என்னென்னா விஷயம் க்ளீனாக இருக்காதுன்னா நீங்கள் கண்ணாடி போடுறதுக்கு இது எவ்வளோ பெட்ரு. ஆனால் என்னென்னா 10 மணி நேரத்துக்கு மேலே யூஸே பண்ணக்கூடாது. ஓகேங்களா. 10 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் 5 மணி நேரம் 16 மணி நேரம் யூஸ் பண்ணுறேன். ஆனால் என்னென்னா ட்ரைனேஜ் ஆகிடுது. இதை வேறு கையில் வச்சுனே சுற்றுறது ட்ரெயின் ஆகுது. ஓகேங்களா. நம்ம கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு. ட்ரெயின் ஆகுது. ஓகேங்களா. ஓவராக ட்ரெயின் ஆகிடுது. ஏன்னா விட்டனான்னு தெரில வேறு. நண்பர்களே, இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஓகேங்களா. வீட்டில் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஓகேங்களா. இங்கே வச்சுருவோம். ஏன்னா மொபைல் செம்ம ஹீட் ஆகுங்க. ஓகே, இதுதான் நம்மளுக்கு கேமரா கரெக்டான இது. சீட் பெல்ட் போடலாம். நம்ம வீடு பொருள் தான் போயிட்டு அதனால் இப்போ போட்டேன். ஓகேங்களா. சரியான வெயிலுங்க. வெயிலுக்குள்ள மட்டும் எப்படி தான் பண்ணி செய்து எப்படி தான் வெயில் அடிக்குதுன்னு கொஞ்சம் தெரியல. ஒரு பக்கம் குளிருது, ஒரு பக்கம் மழை பெய்யுது, ஒரு பக்கம் வெயில் அடிக்குது. கிளைமேட் விதவிதமாக மாறிக்கிறது. கான்டாக்ட் லென்ஸு போட்டு எப்படி இருக்குதான்னு பார்த்தோன்னா, எப்படி சொல்கிறது, எனக்கு வெயில் பார்க்க முடியாத இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கண்ணாடி போடாமலே வெயில் பார்க்க முடியுது. என்னன்னா கான்டாக்ட் லென்ஸ் போட்டவருக்கு இந்த பக்கம் ஒரு மாதிரி அப்படி தெரியுது, இந்த பக்கம் க்ளீனாக தெரியுது. சில டைம் இந்த பக்கம் ஒரு மாதிரி தெரியுது. கேட்டால் ட்ரைனஸ்ன்றாங்க. ஓகேங்களா. ரொம்ப சோதிக்கிறாங்கப்பா. எது உண்மை எது பொய்ன்றதே தெரிய மாட்டேன் எனக்கு. எப்படி சொல்கிறது, இந்த ஆர்ட் கான்டாக்ட் லென்ஸ் வந்து நல்லா இருக்குது. டெமோ போட்டாங்க, சூப்பர் கிளாரிட்டிங்க உண்மையாக. ஆனால் இந்த சாஃப்ட் கான்டாக்ட் லென்ஸ் வந்து பவரும் ஏறாது, பவரும் குறையாது, ஒரே நார்மலாக இருக்கும். உங்களுக்கு என்ன பவர் கொடுக்குறாங்களோ அந்த பவர் தான் ஃபிக்ஸடாக இருக்கும். ஆனால் இந்த ஆர்ட் கான்டாக்ட் லென்ஸில் பார்த்தீங்கன்னா பவர் ஏறும், சம்டைம் குறையும். தெரியல, அது சொல்லலை. ஓகேங்களா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நேற்று வந்து நான் இந்த கான்டாக்ட் பாஸ் கால் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம். மை பாஸ் கால் பண்ணி சீக்கிரமாக வா, டைம் ஆகிடுச்சு, என்னத்தை பண்ணுறதுங்க. எவ்வளோ சீக்கிரம் கிளம்புனா தான் நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு. கட்டவே மாட்டேன் டைம். அதாவது எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆர்ட் கான்டாக்ட் லென்ஸு பெஸ்ட்டு தாங்க. ஏன்னா இந்த கான்டாக்ட் லென்ஸ் வந்து சாஃப்ட் கான்டாக்ட் லென்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 மணி நேரம் 10 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இந்த கான்டாக்ட் லென்ஸ் போட்டால் ட்ரைனஸ் கண்டிப்பாக இருக்குங்க. கான்டாக்ட் லென்ஸ் போட்டாலே ட்ரைனஸ் தான். ஓகேங்களா. மெயின் ரீசன் இதுக்கு நீங்கள் கண்ணாடியே யூஸ் பண்ணிட்டு போயிடலான்னா எனக்கு கண்ணாடி போட ஒரு மாதிரியாக இருக்குங்க, அது பிடிக்கல. ரெண்டாவது வந்து நம்மளுக்கு பார்வை வந்து கிளியராக தெரியுமானா கண்ணாடியில் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது. ஓகேங்களா. கான்டாக்ட் லென்ஸில் வந்து கிறிஸ்டல் கிளியராக தெரியும். ஓகேங்களா. ஆனால் எனக்கு சாஃப்ட் கான்டாக்ட் லென்ஸ் வந்து கிறிஸ்டல் கிளியராக தெரியல. ஓகேங்களா. ஏன்னா எனக்கு லெஃப்ட் ஐ வந்து பார்வை நல்லா இருக்குது. ஓகேங்களா. ரைட் ஐயில் பார்வை வந்து கம்மியாக இருக்குது. பூஸ்ட் பவர், சிலிண்டர் பவர்னு வாங்க. ஓகேங்களா. சிலிண்டர் நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, இந்த வீட்டில் நம்ம கேஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிலிண்டர் பவர் வந்து கம்மியாக இருக்குது ரைட் ஐயில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கான்டாக்ட் லென்ஸ் போட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஐயில் லைட்டாக, ஓகேங்களா, ரொம்ப இல்லை, லைட்டாக மங்கலாகுது. ஆனால் அது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, ட்ரைனஸ் ஆனால் தான். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது. விஷன் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது. ஓகேங்களா. ஒரு போர்டை பார்க்கும்போது மட்டும் லைட்டாக மங்கலாக இருக்குது. அந்த ஃபீல் மட்டும் ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆர்ட் கான்டாக்ட் லென்ஸ் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆர்ட் கான்டாக்ட் லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இவ்வளோ துண்டு சைஸ் தான், இவ்வளோ துண்டே சைஸ் தான். ஆனால் இது வந்து பெருசு. ஓகேங்களா. உங்களுக்கு வந்து அந்த ஐஸை விட ஒரு லைன் வந்து பெருசாக வரனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா. கஷ்டமாக இருக்கு. அதாவது இது வந்து ரொம்ப குட்டிங்க,
ஹாட் கான்டாக்ட் லென்ஸு கண்ணில் வச்சாங்க பாருங்கள். நேற்று வச்சு 5 நிமிஷத்தில் விழுந்துச்சு. நேற்று டெஸ்ட்டுக்கு போயிருந்தேன். எனக்கு கண்ணில் மறுபடியும் அந்த வலி ஓவராக இருக்குது ஆப்ரேஷன் பண்ணனால பெயின். அது என்னன்னா நான் என்ன பண்ணேன், ஒரு 2 நாள் முன்னாடி வந்து எனக்கு கண் எரிச்சல் ஆகிடுச்சின்னு ஓவராக தேய்க்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு எனக்கு தேய்க்கணும்னு தோணுது. 2 கண்ணுலையுமே தேய்க்க என்ன ஆகுதுன்னா ரெட்டிஷ் ஆகுது ஓவராக. ஒரு மாதிரி கண் வலிக்க ஆரம்பிக்குது. அதுக்கு தான் ஒரு மருந்து கொடுத்தாங்க. என்கிட்ட காசு இல்லைன்னு நான் வந்துட்டேங்க. அது ஒரு 320 ரூபா கொடுத்து வாங்க முடியாடானா வாங்க முடியலங்க. வந்துட்டேங்க. கையில் காசு இல்லை. ஓகேங்களா, வேலைக்கும் போகல, ஒரு மாதம் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் டியூவும் காட்டில் ரொம்ப லாக் ஆகிட்டுக்கிறேன். அதனால் வந்துட்டேன். நான் நேற்று போயிட்டு என்ன பண்ணேன், டெஸ்ட்டு மட்டும் பார்த்துட்டு டாக்டரை பார்த்துட்டு நீங்கள் அது வந்து கண்ணாடியும் போட்டுக்குங்க, கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் கான்டாக்ட் லென்ஸ் வந்து 2 நாளில் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு போயிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த கான்டாக்ட் லென்ஸு செட் ஆகலை. எப்படி சொல்கிறது, போட்டு 2 நாள், ஒரு நாள் நல்லா இருந்துச்சு. நைட்டில் வந்து ஒரு 6 மணி 7 மணி ஆனால் உங்களுக்கு வந்து கண்ணு மங்கலாக தெரியும் இந்த கான்டாக்ட் லென்ஸ் போட்டு. எனக்கு அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதனால் போய்ட்டு நான் ரிட்டர்ன் பண்ண போயிட்டேன். ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நேற்றும் தெரிஞ்சு. நேற்று போட்டுன்னு தான் வந்தேன். நேற்று ஹாஸ்பிட்டலேருந்து போட்டுன்னு தான் வந்தேன். நான் சொல்லிட்டேன் ஒரு 3 மாதம் இதை யூஸ் பண்ணி பார்க்குறேங்க. அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கலன்னா நான் ஹாட் கான்டாக்ட் லென்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறேன். சும்மா ஹாட் கான்டாக்ட் லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெமோ போட்டாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1/2 hour போட்டதுக்கே எனக்கு ஒரு 5 நிமிஷம் கண்ணில் நிற்க மாட்டேங்குது. கண்ணுலேருந்து தண்ணியாக வடியுது. ஒரு பக்கம் கண் ரெட்டிஷாக ஆகுது. ரெட்டிஷ் பயங்கரமாகவும் கண்ணுலேருந்து தண்ணி வரும். அதே மாதிரி ட்ரைனஸ் ஆகும். ஓகேங்களா, இது 3 ஃபால்ட் இருக்குது ஹாட் கான்டாக்ட் லென்ஸில். உங்களுக்கு வந்து அந்த ஹாட் கான்டாக்ட் லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகணும் கண்ணில். அந்த லென்ஸ் உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 2 days ஆகுது, இல்லை 3 days ஆகும். சில பேருக்கு 1 மாதம் கூட ஆகும். அது வரலும் உங்களுக்கு வந்து கண் ரெட்டிஷாக ஒரு மாதிரி கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். கண்ணில் ஃபிட் ஆகாது. எவ்வளோ ஃபால்ட் இருக்குது தெரியுங்களா அது. ஆனால் பார்வை வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க உண்மையாக. எனக்கு டெமோ கான்டாக்ட் லென்ஸ் போட்டதே அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஆனால் இன்னும் நான் ஹாட் கான்டாக்ட் லென்ஸ் போட்டேன்னா சூப்பராக இருக்கும். இந்த சாஃப்ட் கான்டாக்ட் லென்ஸில் என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம கையில் ஒட்டியிருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஹாட் கான்டாக்ட் லென்ஸு நம்ம கையில் அவ்வளோ கிரிப்னஸாக இருக்குது. ரெண்டாவது வந்து கண்ணில் வச்சவொடனே இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி அறக்கும் கண்ணை. ஓகேங்களா, அந்த லென்ஸு. ஆனால் இந்த லென்ஸு எனக்கு கண்ணில் அறக்கலை. ஒரு மாதிரி அறுக்காமல் அழகாக சூப்பராக போய் உக்காந்துக்குது. ஆனால் அந்த லென்ஸு வந்து உங்கள் கண்ணை உறுத்திக்கினே இருக்கும், அறுத்துக்கினே இருக்கும். ஓகேங்களா, ஒரு மாதிரி கண்ணில் லென்ஸ் இருக்குன்றத காட்டி கொடுக்கும். ஏன்னா ரெட்டிஷ் ஆகினே இருக்கும் உங்கள் கண். எனக்கு போட்ட 10 நிமிஷத்தில் அது கீழே விழுந்துச்சு. அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் கண்ணாடி தான் போடணும், உங்களுக்கு ஸ்பெஷல் கான்டாக்ட் லென்ஸ் போடுறேன்னாங்க. எனக்கு ஸ்பெஷல் கான்டாக்ட் லென்ஸும் போட்டாங்க. அதுனா நான் ₹1 2 தான் வாங்கினாங்க. எப்படி சொல்கிறது, ₹100 200 பரவாயில்ல. 35,000 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த கான்டாக்ட் லென்ஸு சேஞ்ச் பண்ணணும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா அது 6 மணி நேரம் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, 6 மணி நேரத்துக்கு ஒன்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜெல்லு போட்டு உங்களுக்கு ஒரு ஜெல்லு பாட்டில் காமிச்சேன் பார்த்தீங்களா, நான் அந்த ஜெல் பாட்டில். இந்த ஜெல்லு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இந்த கான்டாக்ட் லென்ஸ் கூட நான் கைட்டிட்டு திரும்பி ஜெல்லு ஊற்றி நான் ஜெல் பாட்டிலில் வைக்கணும். அந்த ஒரு டப்பா மாதிரி காமிச்ச மாதிரி அந்த டப்பாவில் நான் ஜெல்லி ஊற்றி வச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்டாக்ட் லென்ஸ் உயிரோடு இருக்கிற மாதிரி. ஓகேங்களா, இல்லைனா அது செத்து தூக்கி குப்பையில் போட்ட மாதிரி தான். அதுக்கு ஒரு உயிர் வேணும் இல்லைங்க, அந்த ஜெல்லில் தான் அது உயிர் வாழுது. என்னத்தை பண்ணுறது, நம்ம சாப்பாடு சாப்பிட்டா தான் உயிரோடு வாழ முடியுன்ற மாதிரி அது ஒரு ஜெல்லு சாப்பிட்டு உயிர் வாழுது. அந்த ஜெல்லில் தான் அது வந்து 1 மாதம் தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் தூக்கி குப்பையில் போட்டுருணும். அவ்வளோதான், வேஸ்ட்டு. இப்போ அந்த ஹாட் கான்டாக்ட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 6 மணி நேரம் தான் யூஸ் பண்ணணும். அந்த 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கைட்டி வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு திரும்பி வந்து ஜெல்லு விட்டு அதுக்கப்புறம் 6 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா எனக்கு ரேட்டு வந்து செட் ஆகலைங்க. இது வந்து ₹3500. இதுக்கு அடுத்தது லெதர் கான்டாக்ட் லென்ஸ் எவ்வளோன்னு தெரில. அது 7000 சம்திங் சொன்னாங்க. எவ்வளோ ரேட்டு வரும்னு தெரியல எனக்கு. ஃபஸ்ட்டு இப்போ 3 மந்த் வந்து இந்த லென்ஸு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஹாட் கான்டாக்டில் இது சாஃப்ட் கான்டாக்ட் லென்ஸு. அதுக்கப்புறம் இது செட் ஆகிடுச்சுன்னா இதே பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளியராக போக ஏன்னா ஒரு 3 மாதத்தில் இல்லை 2 மாதத்தில் நம்மளுக்கு கண் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா இல்லையான்னு தெரியும். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலைங்க. ஓகேங்களா, அதே மாதிரி தான் நார்மல் எப்படி இருக்கோ பார்வை அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் அப்பப்போ வந்து டெஸ்ட்டுக்கு போயிடுறேன். டெஸ்ட்டு போய் செக்அப் பண்ணிவிட்டு வந்துடுறேன். மருந்து மட்டும் நம்ம கரெக்டாக விடணுங்க. நான் விடாத போன தப்பு தான் எனக்கு வந்து இவ்வளோ வேலை காட்டுதான்னு தெரியல. லெஃப்ட் ஐலையும் சரி ரைட் ஐலையும் சரி. ஓகேங்களா, நீங்கள் மருந்து மட்டும் கரெக்டாக விட்டுருங்க. ஒன்ஸு இப்போ நான் இந்த ஒரு மருந்து காமிச்சேன் பார்த்தீங்களா, 6 வேலை விடணுன்னு. அந்த மருந்து வந்து இந்த கான்டாக்ட் லென்ஸ்னாலே விடலாம். நீங்கள் எதாக இருந்தாலும் டாக்டரை வந்து கேட்டுட்டு பண்ணுங்கள், கேட்காம எதுவும் பண்ணாதீங்க. ஓகேங்களா, இது மெயின் வந்து கண்ணுக்கு சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி நீங்கள் கான்டாக்ட் லென்ஸ் எடுக்கணுன்னா கம்பல்சரி கை வாஷ் பண்ணிட்டு தான் கான்டாக்ட் லென்ஸ் எடுக்கணும். இல்லையா எக்ஸ்ட்ரா 5 மணி நேரம் ஆகுதுன்னா கூட ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை ஒரு ரெஸ்ட் ரூமு, ஒரு ஹேண்ட் வாஷ், டீ கடை அந்த மாதிரியில் போய்ட்டு நீங்கள் சோப்பு வச்சு கை கழுவிட்டு கண்ணிலேருந்து எடுத்து அந்த டப்பாவில் லோஷன் விட்டுட்டு தான் டப்பாவில் போடணும். லோஷன் விடாமல் நீங்கள் டப்பாவில் போடுறது வேஸ்ட்டு. அதே மாதிரி அந்த டப்பா லீக் ஆகுது. ஓகேங்களா,
அந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா இருந்து காட்டுறோம். அந்த டப்பா வந்து எப்படின்னா இப்படி தான் வைக்கணும், ஓகேங்களா? இப்படியே தான் வைக்கணும். அதை நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா லீக் ஆகுது, இப்படி வச்சிங்கன்னா லீக் ஆகிடும் ஃபுல்லாக, ஓகேங்களா? அந்த டப்பாவில் வந்து ஜெல்லு வந்து லீக் ஆகுது. அது என்ன தான் டைட்டாக மூணு நாள் லீக் ஆகுது கம்பல்சரி. ரொம்ப கஷ்டமாப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுங்க. இது 1 மந்த்து தான். எனக்கு அந்த 35,000 லென்ஸு வாங்கி மாட்டோமானா அவ்வளோ காசு இல்லைங்க. அது 35,000 கொடுத்து வாங்கிட்டேன்னா ஒன்ஸ் 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு டைம்னா 3000 ஓகேங்களா? இதுக்கு கண்ணாடியே வாங்கிட்டு போயிடலான்னா கண்ணாடி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கண்ணாடி போட்டிங்கன்னா இந்த கருவிலாம் வந்துருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கான்டாக்ட் லென்ஸ் போட்டிங்கன்னா இந்த கருவி வந்து மாறுது. நல்லா தூங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கும்போது இந்த கருவிலாம் மாறுது, வெளியில் வருது கருவி. நானே பார்த்தேன், ஓகேங்களா? நல்லா தூங்கும்போது இந்த கருவி ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். ஆனால் உண்மையாக பார்வை சூப்பராக இருக்குங்க. கான்டாக்ட் லென்ஸ் போட்டால் பார்வை சூப்பராக இருக்குது. என்னென்னா கான்டாக்ட் லென்ஸு செட் ஆகணும், ஓகேங்களா? செட் ஆகலைன்னா கஷ்டம் தான். எனக்கு ஹார்ட் கான்டாக்ட் லென்ஸ் செட் ஆகலை உண்மையாக. நான் ட்ரையல் பார்த்ததே எனக்கு செட் ஆகலை. இன்னும் நான் ஒரிஜினல் வாங்கி யூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் யூஸே பண்ண மாட்டேன். சாஃப்ட் கான்டாக்ட் லென்ஸே எனக்கு 2 நாள் யூஸ் பண்ணதுக்கே எப்படி இருக்குன்னா ஓவர் ட்ரைனஸ் ஆகிடுச்சுங்க. ஒரு மாதிரி கண் மங்கலாக வருது. ஆனால் இதில் இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் இந்த கான்டாக்ட் லென்ஸ் போட்டு தூங்கவே கூடாது. எனக்கு தூக்கம் நிறைய வருதுங்க. ஏன்னா என் ட்ரைனிங் ஃபீல்டில் இருக்கிறனால சரியாக தூங்காதனால எனக்கு கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணால் எனக்கு கம்பல்சரி தூக்கம் வருது. அதனால் என்னன்னா, எனக்கு இந்த கான்டாக்ட் லென்ஸை நம்ம கை வச்சு கழட்ட முடியாது. கை வச்சுன்னா கை கழுவிட்டு தான் கழட்டணும், ஓகேங்களா? ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த கான்டாக்ட் லென்ஸை கழட்டணும். அதுக்கு முன்னாடி இந்த கான்டாக்ட் லென்ஸை நீங்கள் கழட்ட முடியாது, ஓகேங்களா? ரெண்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் கழட்டி வச்சு தான். சப்போஸ் உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா கான்டாக்ட் லென்ஸ் இந்த கண்ணில் மேலே பக்கம் போயிடும். அப்புறம் நீங்கள் டாக்டர் கிட்ட தான் அந்த கான்டாக்ட் லென்ஸை எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டங்க இந்த கான்டாக்ட் லென்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. மினிமம் 10 மணி நேரம் 15 மணி நேரம் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அந்த 10 மணி நேரம் 15 மணி நேரத்தில் இப்போ நான் 1 மணிக்கு போட்டேன்னா மிஞ்சி போனால் ஈவினிங் ஒரு 10 மணி 11 மணிக்குள்ளே கழட்டிடணும், ஓகேங்களா? நைட்டு அப்படியும் கழட்டிட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்பி வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அது வாஷ் பண்ணிட்டு லோஷன் இருந்தால் தான் அந்த கான்டாக்ட் லென்ஸு கொஞ்சம் வந்து இது ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும். நம்ம மருந்து காட்டுறோம். இன்னும் சாப்பிட்லங்க, என்ன பண்ணுறது, டைம் ஆகிடுச்சு. காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல. நைட் லேட்டாக தான் வரணும். பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன் கான்டாக்ட் லென்ஸு. எனக்கு வந்து நல்லா கிளியராக இருக்குது, ஆனால் சம்டைம் வந்து மங்கலாக இருக்குது, ஓகேங்களா? நான் வந்து இதை 3 மந்த்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் கான்டாக்ட் லென்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லைனா அந்த 35,000 கான்டாக்ட் லென்ஸு வாங்கலாம். ஆனால் ஃபுல் கேஷ் கொடுக்கணுங்க. இஎம்ஐ மாதிரி கொடுத்தானா வாங்கிடுவேன். ஃபுல் கேஷ் கொடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஃபுல் கண் ஐபாலே ஃபுல்லாக கவர் ஆகிடுதுங்க. அது அந்த எப்படி சூப்பருக்கு எப்படி சொல்கிறது, பெஸ்ட்டு கான்டாக்ட் லென்ஸ்லேயே அதுதான் பெஸ்ட்டுன்னு வச்சுங்களேன். இது வந்து ஹார்ட் கான்டாக்ட்ஸில் வந்து ஆர்பிஜி கான்டாக்ட் லென்ஸுன்றாங்க. அது வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் கான்டாக்ட் லென்ஸுன்றாங்க. 35,000 ரூபா. நான் வாழ்க்கையிலே 35,000 கான்டாக்ட் லென்ஸு நேற்று தாங்க என் கண்ணில் போட்டேன், ஃபஸ்ட்டு டைம் அது, ஓகேங்களா? கான்டாக்ட் லென்ஸே தான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இல்லை லெதர் ஹார்ட் கான்டாக்ட் சாஃப்ட் கான்டாக்ட் லென்ஸு, லெதரு, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி 3 கான்டாக்ட் லென்ஸ் இருக்குது, ஓகேங்களா? கண்ணாடிக்கு அடுத்தது இது 3 தான், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் இருப்பாங்களான்னு கேட்டேன். நான் கலர்ஸ் எதுவும் வைக்கிறது இல்லைங்கன்ட்டாங்க. கலர்ஸ் கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். சாஃப்ட்டில் இல்லை, ஒன்லி லெதரில் இருக்கும். இது ஹார்ட் கான்டாக்ட் லென்ஸில் இருக்கும். அப்படின்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸில் இல்லை. அப்புறம் சிக்னல் போட்டுக்கலாம், ஆர்னல்லாம். சூப்பர் கான்டாக்ட் லென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் ஆப்ஷனே இல்லை, ஒரே கலர் தான். அவங்க கொடுக்குறதே க்ரீன் கலர் மட்டும்தான். சாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் மட்டும்தான் கொடுக்குறாங்க. லெதரில் இருக்குமோன்னு தெரில, அவங்கக்கிட்ட நான் தெளிவாக கேட்கலங்க. ஆனால் நிறைய ட்ரைனஸ் ஆகுதுங்க. அதுதாங்க எங்கள் பிரச்சனையே. ஆப்ரேஷன் பண்ணனால தான் ட்ரைனஸ் ஆகுதான்னு கேட்குறேன். எனக்கு கண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலிக்குதுங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ணாத போதே இருக்கும்போதே நல்லா இருந்துச்சான்ற மாதிரி இருக்குது. ரொம்ப வந்து மருந்து விட்டால் நல்லா இருக்குது, மருந்து விடாமல் வந்தால் ஒரு மாதிரி இருக்குது, மருந்து விட்டால் சூப்பராக இருக்குது. இப்போ க்ளீனாக தெரியுது, உண்மையாகவே சூப்பராக. ஆனால் இந்த கண்ணை மறைச்சிக்கிட்டு இப்படி பார்த்தேன்னா இந்த கண்ணில் வந்து எனக்கு சிலிண்டர் பவர் கம்மியாக இருக்குது, க்ளீனாக காட்டிக்கணும். ஆனால் இந்த கண்ணை இப்படி மறைச்சின்னு பார்த்தோன்னா இந்த கண்ணில் சூப்பராக விஷயம் இருக்குது, அது க்ளீனாக தெரியுது. உங்களுக்கு எதனா கண்ணில் ஃபால்ட்டுனா இதை கண்ணை மூடின்னு எதனா ஒரு எழுத்து பாருங்கள்,
அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த கண்ணில் ஃபால்ட் இருக்குது எந்த கண்ணில் ஃபால்ட் இல்லைன்னு. தூரத்து பார்வையா கம்மி கிட்டத்து பார்வையா எல்லாமே க்ளீனாக தெரியும். ஓகேங்க, பாய்.